சிந்து வந்து அந்த பள்ளத்தில் விழுந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி அழறாரு. தாங்கவே முடியல சிவாவால். சிவா பயங்கரமாக கத்திரி அழறாரு. சிந்து உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. ஓடி போய் பார்க்குறாரு. பார்த்தா சிந்து ஒரு இடத்துல தொங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து சிவா அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே ஓடி வந்து காப்பாற்று, அங்கெல்லாம் போகக்கூடாதுங்க, அது ரொம்ப பள்ளம் அப்படின்னோன்னா அதுக்காக சிந்து அப்படி இப்படி சொல்கிறீங்களா, அதெல்லாம் தெரியாது. இல்லைங்க நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் போலீஸ் வந்துடுவாங்க அப்படின்னோன்னா அதெல்லாம் வேணாங்க, நானே போய் காப்பாற்ற ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து போகிறாரு. ஐயோ இந்த சிவாவுக்கு என்ன ஆச்சு, எதுக்காக அந்த சிந்துவை காப்பாற்றுறதுக்காக போகிறான், இவனுக்கு ஏதாவது மூளை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க ஸ்னேகா. உடனே ஸ்னேகா வராங்க. என்ன சிவா என்ன ஆச்சு அப்படின்னு சிந்து கீழே தொங்கிட்டு இருக்கா அப்படின்னா அங்கெல்லாம் போகிறது ரிஸ்க் சிவா, அங்கெல்லாம் போகாது அப்படி கையை பிடிச்சிருக்காங்க. கையை எப்படியா அப்படின்றாரு. உடனே வந்து நான் சொல்கிறது கேளு சிவா அப்படின்னோடனே நீ பாய் முடிட்டு போயிடு அப்படி சொல்லிட்டு அப்படியே கையை உதறி விட்டு கீழே இறங்குறாரு. உடனே டாக்டரே நீ வராத, இங்கே வந்தியனா நீ கண்டிப்பாக கீழே விழுந்துருவேன், வேணாம் டாக்டர் சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எடுத்து கத்துறாங்க. சிந்து இல்லை சிந்து நான் அவனை காப்பாற்றுவேன், ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் எனக்காக கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கோ சிந்து ப்ளீஸ் சிந்து விட்டுறாது சிந்து அப்படின்றாரு. என்னால் பிடிக்க முடியல டாக்டரே, நான் கண்டிப்பாக விட்டுருவேன் டாக்டரே அப்படின்னு அழறாங்க. ப்ளீஸ் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்குறாரு. பொறுமையாக இறங்க இறங்க அவங்களோட கை வந்து விலகி போகுது. ஒரு கட்டத்தில் விலகி போகும்போது கரெக்டாக சிவா வந்து அவங்கள கேட்ச் பண்ணிடுறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சிந்துவை என்ன பண்ணுறாரு, மேலே வந்து கூட்டிகிட்டு வராரு. ரொம்ப கஷ்டப்பட்டு இழுக்கிறாரு. கஷ்டப்பட்டு எப்படி இழுத்து அவங்கள மேலே கொண்டு வந்துடுறாரு. நிம்மதி அடைகிறாரு. அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழறாரு. சிந்து உனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவும் ஆகல டாக்டர், என் உயிரை தான் நீ காப்பாற்றிட்டியே அப்படின்றாரு. ஏன் சிந்து இப்படி பண்ண, எதுக்காக போயிட்டு அங்கே போயிட்டு ரிஸ்க் எடுத்த அப்படின்னு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. இல்லை டாக்டர் நான் ரிஸ்க் எதுவும் எடுக்கலை, என்னை தள்ளி விட்டுட்டாங்களா யார் அப்படின்னோடனே எனக்கு என்னமோ வந்து தள்ளி விட்டது அந்த ஸ்னேகாமா தான் இருக்குது அப்படின்னோடனே ஸ்னேகாவா அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. உடனே ஸ்னேகா ஐயோ இவ எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. நான் எப்படி உன்னை வந்து தள்ளி விட்டேன் அப்படின்னு இல்லை இவ்வளோமா தான் இருந்தது. ஸ்னேகாவை பார்த்து முறைக்கிறாரு. சரி வா சிந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூட்டின்னு போகிறாரு. எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அடுத்து எல்லாருமே கேட்குற சார் ஒன்றும் இல்லைல்ல, கை காலெல்லாம் ஃபுல்லாகவே தேய்ச்சிருக்கு, முகம்லாம் தேய்ச்சிருக்கு சிந்துக்கு, வா சிந்து அப்படின்னு சொல்லிட்டு கை தாங்களாக கூட்டிகிட்டு போகிறாரு. என்னால் நடக்க முடியல டாக்டர், ரொம்ப கால் வலிக்குது டாக்டர், விழுந்தது, நான் தூக்கிட்டு போகிறேன் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை தூக்கிட்டு போகிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு வயிறாக எரியுது ஸ்னேகாவுக்கு. ஸ்னேகாவில் தாங்கிக்க முளைச்ச பொழைச்சிட்டாலே, எப்படியும் போய் சேர்ந்துருவா, இதுக்கப்புறம் சிவா கூட நல்லா வாழ்க்கலாம்னு நினச்சினேன், கடைசியில் இப்படி பொழைச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து சிந்துவை தூக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் பெட்டில் போட்டு வந்து என்ன பண்ணுற ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு நம்ம சிவா. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே ஃபஸ்ட் எய்ட்லாம் ஃபுல்லாக கொடுக்குறாரு. ரொம்ப வலிக்குதா சிந்து அப்படின்னோன்னா இல்லை டாக்டர் நீ போட்ட மருந்தும் சரி நீ காட்டின அன்பும் சரி எல்லா வழியும் போயிடுச்சு டாக்டர் அப்படின்றாங்க. என்ன சிந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன், ஒரு நிமிஷத்தில் எனக்கு எவ்வளோ ஆயிடுச்சு தெரியுமா, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு. டாக்டர் ரொம்ப பயந்துட்டியா, நான் போனால் உனக்கு நல்லது தானே டாக்டர், நான் போனால் ஒரு தொல்லை உன்னை விட்டு ஒழியும்ல, உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்னால, நான் இருக்கிறதால ஒவ்வொரு நொடியும் உன்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்கேன் அப்படிலாம் சொல்லாத சிந்து, நீ என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் நீ எனக்கு எப்போவும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு, உன்னை என்றைக்குமே நான் நேசிப்பேன் சிந்து அப்படின்னோடனே ஃப்ரெண்டாக மட்டும்தானா அப்படின்னோடனே பார்க்குறாரு. நீ அமைதியாக தூங்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னோடனே சரி டாக்டர் அப்படின்றாங்க. அப்புறம் இன்ஜெக்ஷன்லாம் படுத்து தூங்க வைக்கிறாரு. உடனே ஸ்னேகா கிட்ட வராரு. ஸ்னேகா உண்மையை சொல்லு, சிந்து மணி தான் தள்ளி விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் எங்கே தள்ளி விட்டேன், நான் இங்கே தான் இருந்தேன், தேவையில்லாமலாம் பேசாத, அவள் சொன்னால் எல்லாம் உண்மையாயிடுமா, நான்லாம் யாரையும் பிடிச்சி தள்ளணுன்ற அவசியம் இல்லை, அவளை என்றைக்கோ இந்த உலகத்தை விட்டு அனுப்பணும்னா அனுப்பிச்சிருப்பேன், ஆனால் நான் அப்படிப்பட்டவ கிடையாது, நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒரு வேளை சிந்து நீ தான் தள்ளி விட்டதுன்னு தெரிஞ்சுது, அடுத்த நொடி இந்த சிவா யாரும் நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அது கேட்டு ஸ்னேகா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து இங்கே பைரவி என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே வந்து பக்காவாக எடுத்து வச்சுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து பாருமா வராரு. என்ன பைரவி என்ன பண்ணிகிட்ருக்கேன்னொன்னே புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன் அப்படின்றாங்க. இன்றைக்கி எவ்வளோ பெரிய உதவி எனக்கு நீ செஞ்சுருக்க தெரியுமா, இந்த உதவியை என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் மறக்க மாட்டேன், இப்போ என்ன சொல்ல போகிற, கிஃப்ட் வாங்கி தர போகிற சொல்ல போகிற அப்படி தானே, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு.